தமிழக பெண்கள் பலரோட மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வந்தது. அது அவங்களுக்கு இன்ப அதிர்ச்சி, ஆனா எதிர்கட்சிகளுக்கு பேரதிர்ச்சி. மகளிர் உரிமை தொகை 1000க்கு பதிலா 5000 பேங்க் அக்கவுண்ட்ல ஏறி இருக்கு. திடீர்னு என்ன பாசம்னு நீங்க கேட்கறதுக்குள்ளவே அடுத்த ஆட்சியில இது 2000 ஆகும்னு அடுத்த வெடியையும் பத்த வச்சிருக்காரு முதல்வர் ஸ்டாலின். 5000 அறிவிப்பு வந்த உடனேயே எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆவேசமா ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு. 2026 தேர்தலில் தோத்துருவோம் அப்படின்ற பயத்துல தான் ஸ்டாலின் இப்போ 5000 ரூபாய் போடுறாருன்னு நேரடியாவே சாடி இருக்காரு. சட்டமன்ற தேர்தல் நேரத்துல பெண்களின் வங்கி கணக்குகள்ல பண வரவு வைக்கப்படுவது தற்பொழுது அரசியல் வியூகமா மாறி இருக்கு. குறிப்பா பெண்களுக்கு ரூபாய் 1000 உதவித்தொகைன்னு திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதி தான் 2021 ஆட்சியை பிடிக்க அடித்தளமிட்டுச்சு. அதே மாதிரி கர்நாடகா மற்றும் தெலுங்கானாவில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியை பிடிக்கவும் பெண்களுக்கு உதவித்தொகை திட்டங்கள் முக்கியமான காரணமாகவும் இருந்திருக்கு. சட்டப்பேரவை தேர்தல் நேரத்தில் பெண்களுடைய வங்கி கணக்குல பணம் போடுறது தமிழ்நாட்டில் மட்டும் நடக்கல. சமீபத்தில் பீகார்ல சட்டப்பேரவை தேர்தலுக்கு சில வாரங்களுக்கு முன்னாடி சுய தொழில் தொடங்கிறதுக்காக பெண்களின் வங்கி கணக்குல நிதிஷ்குமார் தலைமையிலான என்டிஏ அரசு ரூபாய் 10,000 போட்டிருந்தாங்க. இதுவே பீகார்ல என்டிஏ ஆட்சி அமைக்க காரணமாகவும் இருந்திருக்கு. இது இல்லாம ஆட்சியில இருக்கும் போதே பெண்கள் உதவித்தொகை அறிவிப்பு வெளியிட்டு அரசை தக்க வைத்துக் கொண்ட மாநிலங்களும் இருக்கு. மத்திய பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிராவில் பாஜக இதே டெக்னிக்கை வச்சுதான் ஆட்சியை தக்க வச்சாங்க. திமுகவுக்கு மேலோட்டமா பலமான கூட்டணி, சிதறி கிடக்கும் எதிர்கட்சிகள் அப்படின்னு பாசிட்டிவ் விஷயங்கள் இருந்தாலும் உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் திமுகவுக்கு சாதகமா இல்லையா. விலைவாசி உயர்வு, குடும்ப அரசியல், வேலைவாய்ப்பின்மை உள்ளிட்டவை திமுக அரசுக்கு தலைவலியா மாறும் அப்படின்றதுனால பெண்களோட ஓட்டுகளை மொத்தமா அல்ல இந்த 5000 ரூபாய் சீக்ரெட் அஜெண்டாவை ஸ்டாலின் கையில் எடுத்திருக்காருன்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. இதெல்லாம் ஓவர்டேக் பண்ற அளவுக்கு அறிவிப்புகள் மற்றும் செயல் திட்டங்களை உருவாக்கும் நெருக்கடியில அதிமுக கூட்டணி இருக்கு. இந்த தாக்கம் தேர்தலில் எதிரொலிக்குமா இல்ல எதிர்கட்சிகள் இதை முறியடிப்பாங்களா அப்படின்னு நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க.